ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பெஸ்ட் வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. ஹெல்த்தியான ரெசிபி கூட. கொள்ளு தோசை. இதற்காக நான் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்கிறேன். இதோட 1/4 கப் அளவிற்கு உளுந்து சேர்த்துருக்குறேங்க. இன்னும் 1 கப் அளவிற்கு பொடி அரிசி சேர்த்துருக்குறேன். ப்ரௌன் ரைஸு பொடி அரிசியாக இருந்தது எங்கிட்ட, அதனால் அதை சேர்த்திருக்கிறேன். இது நமக்கு நிரபரா பிராண்டெல்லாம் கிடைக்கிது. நிறைய டபுள் ஹார்ஸ் நிரபராலெல்லாம் இந்த கேரளா ரைஸ் நமக்கு கிடைக்கிது. அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இதோட கொஞ்சமாக வெந்தயத்தை சேர்த்து இதை நல்லா கழுவிக்கலாம். ஏன்னா அந்த ரெட் ரைஸ் கழுவ ரெட் கலராக அந்த தண்ணி வந்துகிட்டே இருக்கும். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கணும். இப்போது ஒரு 5லேருந்து 5.5 மணி நேரம் 6 மணி நேரம் கூட ஊறலாம். ஏன்னா கொள்ளு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஊறுறதுக்கு. நான் இப்போ 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியை நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம், தண்ணி வேஸ்ட் பண்ணாமல். இப்போ அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் 1/4 கப் அளவிற்கு அவல் எடுத்துருக்கிறேன். நான் சிவப்பு அவல் எடுத்துருக்கிறேன். இதை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சாலே நல்லா ஊறிடும். நீங்கள் வெள்ளை அவல் கூட எடுத்துக்கலாம். நம்ம ஹெல்த்தியாக எடுக்கிறதுனால இப்போ சிவப்பு அவல் எடுத்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொள்ளு உங்களுக்கு தெரியும், அந்த தோல் சில டைம் அப்படியே நிற்கும். அதனால் நல்லா பார்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு இந்த மாவு நல்லா பொங்கி வரணும். அப்போ தான் தோசைக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஓவர் நைட்டு இதை மூடி வச்சுருக்கிறேன். காலையில் எடுத்து பார்க்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், மாவு பொங்கி இருக்குது. இப்போ கரண்டியில் லேசாக எடுக்கும்போதே நம்மளுக்கு தெரியும் அந்த மாவு எப்படி பஞ்சு போல் பொங்கி இருக்குது அப்படின்னு. நீங்கள் சப்போஸ் இதே அரிசி இந்த மாவை இட்லிக்கு யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா இப்படியே மாவை ரொம்ப கலக்காமல் லேசாக கலந்து விட்டு மேலால் இருந்து இட்லி எடுத்து ஊற்றிக்கலாங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏற்கனவே நான் கொள்ளு இட்லி ரெசிபி போட்டிருக்கிறேன், வீடியோ போட்டிருக்கிறேன், வெயிட் லாஸ் ரெசிப்பியாக. இப்போ தோசைக்கு ஆனதுனால இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் சப்போஸ் இது திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எப்போவுமே இட்லிக்கு மேலால் இருந்து ஊற்றுங்க, தோசைக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க. இப்போ என்னோடது இரும்பு தோசை கல் தான், நல்லா சூடாயிடுச்சு. நல்லா சூடான உடனே நான் தையை குறைச்சிட்டேன். ஏன்னா கல் ரொம்ப சூடாக இருக்குது இல்லைங்களா, அதனால். இப்போ நம்ம தேவையான அளவு, நம்ம கல் எவ்வளோ பெருசோ அதுக்கு தகுந்த மாதிரி 1 கரண்டியோ 1.5 கரண்டியோ மாவு ஊற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக தோசை ஊற்றியாச்சு. இப்போ லேசாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஓரங்களில். மிதமான தீயிலேயே வச்சு வேக விடுங்க. இப்போ பாருங்கள், தோசை நல்லா சூப்பராக முருகலாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம் நம்ம, ஒரு சைடு வெந்த உடனே. பாருங்கள், அடிப்பக்கம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு. இப்போது அடுத்த பக்கமும் வெந்துடுச்சு. நம்ம சூப்பரான தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எண்ணெயை கொஞ்சம் குறைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நான்ஸ்டிக்லலாம் போத்திங்கன்னா எண்ணெய் போடாமையே நீங்கள் இந்த தோசையை சுட்டு எடுத்துக்கலாம். அடுத்த தோசையும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வெயிட் லாஸ் ரெசிபி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம், டைம் இருந்ததுன்னா போய் பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.